இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் தான் நண்பா எல்லாமே. இப்படி தான் ஒரு செல்வந்தர் வீதியில நடந்துட்டு இருக்காங்க. நடந்துட்டு இருக்கும்போதே அவருடைய புது செப்பல் அறுந்து போயிருது. அச்சச்சோ! புது செருப்பாச்சே! இத நம்ம எப்படி தூக்கி விசாட்றது? அப்படின்னு மனசு இல்லாம பக்கத்துல இருந்த வீட்டுக்காரர்கிட்ட, "இப்படி என்னோட செப்பல் அறுந்துருச்சு. நான் அப்புறமா வந்து எடுத்துக்கிறேன். அதுவரைக்கும் உங்க வீட்டு வாசல்ல நான் விட்டுக்கிறேன்." அப்படின்னு கேட்ட உடனே அந்த வீட்டுக்காரர் அம்மா சொன்னாங்களாம், "நீங்க எவ்ளோ பெரிய செல்வந்தர். உங்களுடைய செப்பல் எங்க வீட்டு வாசல் முன்னாடி இருக்கிறது நாங்க புண்ணியம் செஞ்சிருக்கணும்." அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனா அதே செல்வந்தர் ஒரு சில ஆண்டுகள் கழிச்சு இறந்து போயிட்டாங்க. அந்த பிணத்த அதே வீட்டு வழியா தான் கொண்டு வரும்போது செம்மையா மழை பெய்யுது. மழையில எப்படி தூக்கிட்டு போகறது அப்படின்னு அந்த பிணத்த தூக்குறவங்க அதே வீட்டு வாசல் முன்னாடி தட்டி, "ரொம்ப மழை பெய்யுது. மழை நிக்கிற வரைக்கும் இந்த பிணத்த நான் உங்க வீட்டு வாசல் முன்னாடி வச்சுக்கிறேன்." அப்படின்னு கேட்டதுக்கு, அதுக்கு அந்த வீட்டுக்காரர் அம்மா சொன்னாங்களாம், "யாருடைய பணத்தை யார் வீட்டு முன்னாடி வைக்கிறீங்க? எடுத்துன்னு ஓடி போயிருங்க. இல்லைன்னா எதில அடிப்பேன்னே தெரியாதுன்னு" ரொம்ப மரியாதை குறைவா பேசுனாங்களாம். அதே மனிதர் தான் உயிர் இருக்கும்போது ஒரு மரியாதை, உயிர் இல்லாதப்போ ஒரு மரியாதை. அவங்களுக்கு மட்டும் கிடையாது. நம்ம எல்லாருக்குமே அப்படிதான். உயிர் இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமே. இருக்கிறது ஒரு வாழ்க்கை. சந்தோஷமா வாழுங்க. யாருக்காகவும் உங்கள நீங்க மாத்திக்காதீங்க.